அனைவருக்கும் வணக்கம். இனிய பராபவ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். குருநாதர் கோரக்கர் பேரருளினாலும் அன்னை வாலைத்தாயின் உத்தரவால் சொல்லப்படும் பராபவ வருட ராசி பலன்கள் வரிசையில சிம்மராசி அன்பர்களுக்கான பிரம்மாண்டமான பலன்களை பார்க்க போறோம். பலன்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம ஸ்ரீ குரு ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நேரடியா பலன்களுக்குள்ள போகலாம். சிம்மராசி அன்பர்களே, இந்த பராபவ வருஷம் பிறக்கும்போது கிரகங்கள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஜென்மத்திலேயே கேது, 7ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல அஷ்டம சனி நடக்குதேன்னு நிறைய பேர் உங்களை பயமுறுத்தலாம். ஆனா நான் உங்களுக்கு ரொம்ப உறுதியா ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். உங்க ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல குரு பகவான் ரொம்ப பலமா உட்கார்ந்து உங்களை ஒரு கவசம் மாதிரி பாதுகாத்துக்கிட்டு இருக்கார். மிக முக்கியமா விரைவில் வரப்போகிற குரு பெயர்ச்சிக்கு பிறகு இந்த அஷ்டமசனியின் தாக்கம் முழுமையாக குறையப் போகிறது. ஆமாம், லாபகுருவின் ஆசிர்வாதத்தாலும் வரப்போகும் குருவின் அபரிமிதமான பலத்தாலும் அஷ்டமசனியின் தடைகள் அனைத்தும் தவிடுபொடியாக போகிறது. இது எப்படிப்பட்ட காலகட்டம்னா, எவ்வளவு பெரிய சூறாவளி வந்தாலும் அதை உங்களுக்கு சாதகமான மின்சாரமா மாட்டிக்கிற காலகட்டம். அதனால எந்த பயமும் இல்லாம முழு தன்னம்பிக்கையோட இந்த வருஷத்தை நீங்க எதிர்கொள்ளலாம். அதே மாதிரி தொழில்ல இதுவரைக்கும் நீங்க சந்திச்ச மந்தநிலை எல்லாமே இந்த வருஷம் மாறப்போகுது. இருக்கிற வேலையில உங்களுக்கான அங்கீகாரம் தேடி வரும். மேலதிகாரிகள் உங்களோட உழைப்ப புரிஞ்சுக்குவாங்க. வரப்போகிற குருவின் பலத்தால தொழிலில் புதிய முதலீடுகள் செய்வதற்கான தைரியமும் அதற்கான சரியான பாதையும் உங்களுக்கு புலப்படும். 11இல் இருக்கிற குரு பகவான் பணவரவை மடை திறந்த வெள்ளம் போல கொடுக்க போறார். உங்களுடைய நீண்ட நாள் பொருளாதார பிரச்சனைகள் தீர்ந்து சேமிப்பு உயரும் அருமையான வருஷம் இது. சிம்மராசி பெண்களை பொறுத்தவரையில இந்த வருஷம் உங்க ஆளுமை திறனும் நிர்வாகத்திறனும் பளிச்சுன்னு வெளிப்பட போகிற வருஷம். அஷ்டம சனியால் இதுவரை இருந்த உடல் சோர்வு நீங்கி சுறுசுறுப்பு அதிகரிக்கும். வரப்போகும் குருவின் அருளால் குடும்பத்துல உங்களுக்கான மரியாதையும் அந்தஸ்தும் உயரும். 7இல் ராகு இருந்தாலும் குருவின் பார்வையால் கணவன் மனைவிக்கிடையே இருந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்ப ரகசியங்களை பாதுகாத்து வீட்டை ஒரு கோவில் போல நீங்க நிர்வகிப்பீர்கள். திருமணம் மற்றும் சுபகாரியங்கள். திருமணமாகாத இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருஷம் கல்யாண மேளம் கொட்டப்போகுது. 7ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் லாபஸ்தானத்துல இருக்கிற குரு பகவானோட சுப பார்வை உங்க ராசியின் 7ஆம் இடத்துல விழுகுது. அதனால கொஞ்சம் முயற்சி செஞ்சா போதும், நீங்க எதிர்பார்த்ததை விட மிகச் சிறப்பான வசதியான குடும்பத்துல இருந்து வரன்கள் அமையும். தடைகள் எல்லாம் விலகி சுபகாரியங்கள் வீட்ல களைகட்டும். குழந்தையில்லா தம்பதிகளுக்கு பார்த்தோம்னா இந்த வருஷத்தோட மிகப்பெரிய ஜாக்பாட் உங்களுக்குத்தான். ரொம்ப நாளா குழந்தை இல்லையேன்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற சிம்மராசி தம்பதிகளுக்கு இந்த பராபவ வருஷம் ஒரு மிகச்சிறந்த வரப்பிரசாதம். 11இல் இருக்கிற குரு பகவான் தன்னோட 7ஆம் பார்வையால உங்க ராசியின் 5ஆம் இடமான பூர்வ புண்ணியம் மற்றும் புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால இந்த வருஷம் உங்க வீட்ல கண்டிப்பா மழலை சத்தம் கேட்கும். மருத்துவ சிகிச்சைகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் 100% வெற்றி நிச்சயம். மாணவ மாணவிகளுக்கு 11இல் இருக்கிற குரு பகவான் உங்க கல்வியில மிகப்பெரிய மகுடத்தை சூட்ட போறார். இதுவரைக்கும் படிப்புல இருந்த கவனச்சிதறல்கள் எல்லாம் விலகிடும். குறிப்பா வரப்போகிற குருவின் மாற்றத்திற்கு பிறகு உங்களுடைய கிரகிக்கும் திறன் பல மடங்கு அதிகரிக்கும். நீங்க விரும்பிய உயர்கல்வி வாய்ப்புகளும் எதிர்பார்த்த மதிப்பெண்களும் உங்களை தேடி வரும். அடுத்ததா நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். மக நட்சத்திர அன்பர்களே, ஜென்மராசியில் கேது இருந்தாலும் அது உங்களுக்கு சிறந்த ஆன்மீக சிந்தனையையும் எதையும் முன்கூட்டியே கணிக்கும் ஆற்றலையும் கொடுக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் வெற்றியை தரும். பூர நட்சத்திர அன்பர்களே, உங்களுக்கு பணப்புழக்கம் மிகச் சிறப்பாக இருக்கும். சுக்கிரனின் அருளால் நினைத்த காரியங்கள் கைகூடும். சரியான திட்டமிடலோட செயல்பட்டு புதிய வாகனம் அல்லது ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். உத்திரம் 1ஆம் பாத அன்பர்களே, உங்கள் நேர்மைக்கு கிடைக்கப் போகிற மிகப்பெரிய வெற்றி இந்த வருஷம் காத்திருக்கு. உங்களை சுற்றியிருந்த எதிர்ப்புகள் எல்லாம் பனி போல விலகும். வேலையில நீங்கள் எதிர்பார்க்காத மிகப்பெரிய உயர் பதவி உங்களை தேடி வரும். குடும்ப வாழ்க்கை மற்றும் ஆரோக்கியம். கணவன் மனைவிக்குள் அன்பு அதிகரிக்கும். ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போற பக்குவம் வரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் வரப்போகிற குருவின் ஆசிர்வாதத்தால சின்ன சின்ன உடல் உபாதைகள் கூட மருத்துவ செலவில்லாம குணமாகும். முகத்துல ஒரு தேஜஸும் உடலில் புது தெம்பும் பிறக்கும்.
இந்த பராபவ வருஷத்துல உங்க வெற்றியை மேலும் உறுதிப்படுத்திக்கவும் அதிர்ஷ்டத்தை தக்க வச்சிக்கவும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கோ அல்லது காலபைரவர் சன்னதிக்கோ போய் மனதார வழிபடுங்க. உங்களால் முடிந்தபோது ஆதரவற்ற முதியவர்களுக்கு உணவோ சிறு உதவியோ செய்யுங்க. இது உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை சேர்த்து வெற்றிக்கான பாதையை மலர செய்யும். சிம்மராசி அன்பர்களே, பயத்தையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்பிக்கையோட இந்த பராபவ வருஷத்தை வரவேற்க தயாராகுங்க. இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில பல வசந்தங்களை உருவாக்கப் போகுது. இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு ஒரு தெளிவான பாசிட்டிவான வழிகாட்டுதலா அமைஞ்சிருக்கும்னு நம்புறேன். சிம்ம ராசியில இருக்கிற உங்க சொந்த பந்தங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் சந்தோஷப்படட்டும். பயனுள்ள ஜோதிட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இப்பவே ஸ்ரீ குரு ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க. நன்றி, வணக்கம்.